நம்மளுடைய சொந்த தொழிலாகவும் இருக்கும். நாம் யாருக்கிட்டேயும் போய் வேலை செய்ய தேவையில்ல. நம்மளுடைய குழந்தைங்க கூடயும் நாம் இருக்கலாம். வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும். அதிலிருந்து பணமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். மறுநாள் விடிஞ்சதும் சோனா குருவி தோசை கடை ஒன்று ஓப்பன் பண்ணா. அதற்கான பொருளை எல்லாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டா. சோனா குருவி முட்டை தோசை, வெங்காய தோசை, பொடி தோசைன்னு வகை வகையாக செய்து ஹாட் பாக்ஸில் வச்சிருந்தா. அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு பறவையுமே வரவே இல்லை. அட, என்ன ஆச்சு? யாருமே இன்னும் எழுந்திருக்கலையா? நாம் எப்படி இந்த தோசை கடையே எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறதுன்னு தெரியலையே. அப்போதான் மீனு குருவி சோனா குருவி வீட்டுக்கு வந்தா. சோனா குருவி, எங்கே தேடியும் உணவு கிடைக்கவே இல்லை. சோனா குருவி, எனக்கு கொஞ்சம் உணவு இருந்தால் கொடுக்குறியா? என்னோட குழந்தைகளுக்கு வேணும்.